நண்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட்ல டே 16. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு வேலையை நாங்கள் பர்கூர் வரைக்கும் போயிருந்தோன்னே எங்கள் மாமா வந்து இந்த நெட்வொர்க் எரராக இருக்கிற டவரில் ரிப்பேர் பண்ணுற ஆள். ஸோ அதனால தான் பர்கூர் வரைக்கும் வந்திருக்கோம். போகிற வழியில் கொஞ்சம் கலப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் உட்காந்தா ஒரு நாய்க்குட்டி வந்து தானே வந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. இது வந்து அங்கே ஒரு அண்ணன் மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தார் ஆடு. அவங்க கூட பாதுகாப்புக்கு வந்த நாயா அது. என்னன்னா பாதுகாப்புக்கு நாயெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் இங்கே சிறுத்தை கரடியெல்லாம் வருதுப்பா, ஆடையெல்லாம் அடிச்சு போட ஒரு சில டைம் பிடிச்சி எடுத்துகிட்டே போயிருதுப்பா, அதுக்காக தான் பாதுகாப்புக்கு நாயை வச்சிருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் ஒரு சொன்னதை கேட்டு அவங்க கூட கொண்டாட விளையாண்டு சிறுத்தைக்கரடி வரத்துக்குள்ள நம்மளும் கிளம்பிடலான்னு சொல்லி பேசிட்டு இருந்துட்டு எங்கள் மாமா மேலே ஏறினார். ஃபுல்லாக சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் மேலே ஏறினார். மேலே ஏறிட்டு பார்த்து நானும் சரி ஏறுறேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. ஒருவேளை நானும் அந்த சேஃப்டி கேரில் அணிஞ்சிட்டு கீழே இருந்து பார்த்தாலே கபால கலங்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக மேலே ஏறி உட்காந்துட்டேன். எப்போ பார்க்குறதுக்கு பயங்கரமாக நீ வியூ சத்தியமாக சொல்கிற சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் கலங்கி விடும். ஆனால் அந்த வியூக்காக மேலே ஏறி பார்த்தேன். சுற்றி ஏகப்பட்ட கிராமம் இருக்கேன் எங்கள் மாமா சொன்னாங்க. அப்படி சுற்றி ரசிச்சுட்டு இருந்துட்டு அப்படியே ஒரு வழியாக எங்கள் மாமா சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தார். அப்படியே பொறுமையாக 2 பேர் கீழே இறங்கி போயிட்டு டைம் பார்த்தா மணி 3 மணி ஆயிருந்தது. அங்கேயே ஒரு புரோட்டா கடை இருந்தது. பிச்சு போட்டு ஆளுக்கு 2 புரோட்டா சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.